வெல்கம் டு நீலவேடன் ஸ்டடி சென்டர். வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தோட எஸ்ஐ கொஸ்டின் பேப்பர தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம 120வது கொஸ்டின் வரைக்கும் பார்த்திருக்கோம் போன வீடியோல. இப்ப 121வது கொஸ்டின் பார்ப்போம். பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோக்கு ஒரு லைக்கும், கூட ஒரு சப்ஸ்கிரைபும், அதுக்கு பக்கமே இருக்கிற ஒரு பெல் ஐகானும் அழுத்திட்டீங்கன்னா, நான் போடுற வீடியோ ஒவ்வொன்னும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துரும். வாங்க நண்பர்களே, இப்ப அடுத்ததா 121வது கொஸ்டின் பார்ப்போம். 121வது கொஸ்டின் பார்ப்போம். 121 √27 பிளஸ் √12 இஸ் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் குடுத்துருக்காங்க. இப்ப இது பார்த்தீங்கன்னா, √27 12 இந்த ரூட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா, 27 12 இருக்கு. ஸோ இத வந்து நம்ம டைரக்ட்டா கூட்டவே முடியாது. அதனால என்ன பண்ணணும், ஈக்குவலா கொண்டு வரணும். அப்போ 27 வந்து 9 இன்டு 3ன்னு போடலாம். 12 வந்து 4 இன்டு 3. இப்ப இதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா 3√3 4√3ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து என்ன கிடைச்சிருக்குன்னா 3√3 பிளஸ் 2√3 ஓகேங்களா? அப்ப இதுக்கான ஆன்சர் 5√3. இப்போ பேஸ்ல வந்து நீங்க ஈக்குவலா இருந்தா மட்டும் தான் ரூட்டுக்குள்ள வந்து ஈக்குவலா இருந்தா தான் நீங்க டைரக்ட்டா கூட்ட முடியுமே தவிர, இந்த மாரி தனித்தனியா இருக்கும்போது கூட்ட முடியாது. ஸோ அதுபடி பார்த்தா 5√3. அடுத்ததா நம்ம பார்க்க போறது 122வது கொஸ்டின். அ ஒரு தொலைபேசி எண் பலகையில் உள்ள அனைத்து எண்களின் பெருக்குத் தொகை என்னவாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுபடி பார்த்தா நம்ம தொலைபேசி எண்ல என்ன இருக்கும் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10க்கு பதிலா 0 இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா 0ன்றது வந்து இப்போ 9080 அந்த மாரி நம்பர் இருக்கும். 7601 அந்த மாரி கூட இருக்கும். ஸோ இதெல்லாம் பெருக்கணும்னு சொல்றம்போது நம்ம இதெல்லாம் பெருக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்மளுக்கு கடைசியில 0 இருக்கு. 0 பெருக்கு எத்தன டைம் பெருக்குனாலும் நம்மளுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 0 தான். ஸோ 122வது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்? 0. அடுத்ததா நம்ம பார்க்க போறது 123வது கொஸ்டின். வரைபடம் சார்ந்து இரு படங்களில் மட்டும் இடம்பெறும் எண்களின் கூடுதலை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ 4 வரைபடம் குடுத்திருக்காங்க. அதுல உங்களுக்கு 2 வரைபடம் இரு படங்களில் மட்டும் அ இடம்பெறும் எண்களின் கூடுதலை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 1, 3 வராது. ஓகேங்களா? ஏன்னா ஒரு பாடத்துல மட்டும் தான் வந்திருக்கு. அப்போ 4ம் வராது. ஓகேங்களா? அப்போ 8 வருது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பாடத்துலயும் இருக்கு. அப்ப 5, 7ம் வராது. ஓகேங்களா? அடுத்ததா நம்ம பார்க்க போறது வந்து 4, 2ம். ஸோ கன்ஃபார்மா வரும். ஸோ இது 4, 2 நான் கூட்டிட்டா 6. ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது கூடுதல் தான் கேட்டிருக்காங்க. 4, 2. அப்புறம் 3, 9 3 படத்துல வருது. ஸோ வராது. ஆனா 1ன்றது ஒரு இதுல தான் வருது. இப்போ 6 வருது. ஸோ இது எல்லாம் 6, 6 12 பிளஸ் 8 20. அப்ப இதுக்கான ஆன்சர் 20. அவங்க கூடுதல் தான் கேட்டிருக்காங்க. 6, 4, 2, 8 இதெல்லாம் கூட்டுனீங்கன்னா நம்மளுக்கு 20 கிடைச்சிருக்கு. இதுக்கான ஆன்சர் 20 சி. அடுத்ததா நம்ம பார்க்க போற கொஸ்டின் வந்து ம் 124வது கொஸ்டின். இது இங்கிலீஷ் குடுத்துட்டு அதுக்கான வார்த்தை ஒரு குறிப்பிட்ட மொழியில் நைட் என்பது ODDGM மற்றும் டார்க் என்பது GOYC என்றும் எழுதப்பட்டது. அந்த குறியீட்டு மொழியில் கிரீன் என்பது எவ்வாறு எழுதப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஏபிசிடி ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறோம். ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஹச், ஐ, ஜே, கே, கே, எல், எம். ஓகேங்களா? என், ஓ, பி, கியூ, ஆர், எஸ், டி, யு, வி, டபிள்யூ, எக்ஸ், ஒய், இசட். ஓகேங்களா? இப்போ நைட்டுக்கு எண்ணுக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு? எம் இருக்கு. ஓகேங்களா? எம். அ ஐக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு? 6. ஐக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு? அந்த மாடல் வராது. ஏன்னா வந்து இது வந்து வேற மாடலு. நைட்ன்றது அதாவது இப்போ ஆப்போசிட்ல எடுக்கக்கூடாது. இது வேற மாடல். ஓகேங்களா? இப்போ ஏபிசிடி எழுதிக்கோங்க திருப்பணும். ஏபிசிடி, இ, எஃப், ஜி, ஹச், ஐ, ஜே, கே, எல், எம், என், ஓ, பி, கியூ, ஆர், எஸ், டி, யு, வி, டபிள்யூ, எக்ஸ், ஒய், இசட். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு. எண்ணுக்கு -1 எண்ணோட அதுக்கு பக்கம் -1 பார்த்தீங்கன்னா எம்மு.
ஓகேங்களா? அடுத்து ஐக்கு -2 அதுலருந்து -2 ஐக்கு -2 போட்டீங்கன்னா, அது ஜி. அதுலருந்து அடுத்து அ ஜி ஜிக்கு -3 போட்டீங்கன்னா டி. ஓகேங்களா? அடுத்தது ஹச்சுக்கு -4 போட்டீங்கன்னா டி. அ டிக்கு -5 டிக்கு -5 போட்டீங்கன்னா, நம்மளுக்கு ஓ கிடைக்கும். ஓகேங்களா? இங்க இருக்கு. எல்எம்என்ஓபி ஓகேங்களா? அப்படி போட்டா நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா, எம்மு, ஜிஇ, டி, டிஓ கிடைச்சிருக்கு. இத ஆப்போசிட்ல போடுங்க. ஓ, டி, டி, ஜி, எம் ஓகேவா? அப்படி போட்டா நம்மளுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, கிடைச்சிருச்சு. அ ஓடிடி இதுக்கு வந்து பார்த்தா எப்படி வந்துச்சுன்னு. அப்ப கிரீனுக்கும் அதே அதே மாடல் தான் வந்திருக்கு. ஸோ, அதுக்கப்புறம் கிரீனுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். கிரீனுக்கு நம்ம கண்டுபிடிக்கும்போது அ மைன ஜ ஜிக்கு -1 கண்டுபிடிச்சீங்களா? அ ஐ, ஜிக்கு -1 ஐ இல்ல எஃப் சாரி. அடுத்தது அ ஆர்க்கு -2 போட்டீங்கன்னா பி, ஈக்கு -2 போட்டீங்கன்னா பி, ஈக்கு -4 போட்டீங்கன்னா ஏ, என்னுக்கு -1 போட்டீங்கன்னா ஐ. இத ரிவர்ஸ்ல நம்ம போடணும். ஓகேங்களா? அப்போ ஐ, ஏ, பி, பி, எஃப். அப்போ இதுக்கான ஆன்சர் ஏ. ஓகேங்களா? அடுத்ததா நம்ம பார்க்க போறது 125வது கொஸ்டின். 125வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கொடுக்கப்பட்டுள்ள வரைபடத்தில் எந்த பகுதியானது பாடகர்கள் அல்லாத ஆசிரியர்கள், கலைஞர்கள் என குறிப்பிடுகிறது. இப்போ வரைபடம் குடுத்துருக்காங்க. அந்த வரைபடத்துல பாடகர்கள் சேர்த்தாம ஆசிரியர், கலைஞர்கள் மட்டும் குறிக்குது. பாடகர் வந்து இந்த வட்டம் சொல்றாங்களா? அப்போ இந்த வட்டத்துல இல்லாதது. ஓகேங்களா? அப்போ இது மட்டும். அப்போ இது வந்து இதுல 2 பேர் மட்டும் தான். ஆசிரியர், கலைஞர் 2 பேரையும் குறிக்கிறதுனா 2. அப்போ ஆன்சர் வந்து 2. ஏன்னா 1ம் 6ம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் மட்டும் தான் குறிக்கும். ஆ இது கலைஞர் மட்டும் தான் குறிக்கும். ஆனா 3ன்றது மொத்தம் 3 பேரையும் சேர்த்துரும். ஓகே. அதுக்கு படி பார்த்தா நம்மளுக்கு ஆப்ஷன் 2. அடுத்ததா நம்ம பார்க்க போறது 126வது கொஸ்டின். 26வது கொஸ்டின் என்னன்னா, ஏ என்பவர் எஸ்-ஐ விட உயரமானவர். எம் என்பவர் ஜே-வை விட குள்ளமானவர். பி என்பவர் ஜே-வை விட உயரமானவர். ஆனால் எஸ்-ஐ விட குள்ளமானவர். இவற்றுள் யார் மிகவும் குள்ளமானவர்ன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின பாருங்க. ஏ ஏ என்பவர் எஸ்-ஐ விட பெரியவர். எம் என்பவர் அ ஜே-வை விட குள்ளமானவர். ஓகேங்களா? பி என்பவர் பி என்பவர் ஜே-வை விட உயரமானவர்ன்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் எஸ்-ஐ விட குள்ளமானவர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்து இவற்றில் யார் யார் குள்ளமானவர்? இதுல நம்ம எப்படி போடணும்னா, ஏ-வை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஏ தான் ஃபர்ஸ்ட்டு வரும். ஏன்னா எல்லாரோட பெரியவர். ஓகேங்களா? கொஸ்டின் புரிஞ்ச வரைக்கும். அடுத்ததா நம்ம எஸ் எடுத்துக்குவோம். அடுத்ததா நம்ம எடுத்துக்கிறது பி எடுத்துக்குவோம். அடுத்ததா நம்ம ஜே எடுத்துக்குவோம். இப்போ எம். இப்போ கொஸ்டின படிப்போம். கொஸ்டின் ஏ என்பவர் எஸ்-ஐ விட உயரமானவர். எம் என்பவர் ஜே-வை விட குள்ளமானவர். அ பி என்பவர் ஜே-வை விட உயரமானவர். எஸ்-ஐ விட குள்ளமானவர். அப்படின்னு போட்டா, இப்ப யார் குள்ளவர்னா எம். அப்போ இதுபடி பார்த்தா டி இஸ் ஈக்குவல் டூ எம். 120வது கொஸ்டினுக்கு என்னது? எம். அடுத்ததா கொஸ்டின் நாம பார்க்க போறது 127வது கொஸ்டின். ஒரு குடும்பம் உணவகம் ஒன்றுக்கு சென்று ஒரு குடும்பம் உணவகம் ஒன்றுக்கு சென்று உணவுக்காக ரூ. 350 வந்து செலவிட்டு 8.75 வந்து தனித்தனியாக மத்திய மற்றும் மாநில சரக்கு மற்றும் சேவை வரியாக செலுத்தியது என்று சொல்லியிருக்காங்க. அதாவது மத்திய அரசுக்கும், மாநில அரசுக்கும் தனித்தனியா ஓகேவா? தனித்தனியா வந்து செலுத்தியிருக்கிறனால, அப்போ நம்ம 8.75 வந்து டபுள் டைம் கூட்டிக்கணும். அப்போ நம்மளுக்கு வந்து 17.50 வந்து நம்மளுக்கு அவங்க வந்து சேர்த்திருக்காங்க. ஓகேங்களா? 17.50 தான் அவங்க நம்மளுக்காக சேர்த்திருக்காங்க. அ இப்ப இது கூட வந்து 350 ஓகேங்களா? அவங்க டோட்டல் பில் கேட்டிருந்தாங்கன்னா, அ 367.50 தான் நம்மளுக்கு ஆன்ஸரு. ஆனா அவங்க கேட்டிருக்கிறது மத்திய, மாநில சதவீதம் கேட்டிருக்காங்க. அப்போ
அப்போ 17.50 வந்து ரூ. 350 எவ்வளோ? அப்படின்றத தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆ ரூ. 350 எவ்வளோன்னா, 350 இஸ் ஈக்குவல் டூ 100%. அப்ப 10%ன்றது 35 கிடைச்சிரும். 35ல 5% எவ்வளோன்னா, அதான் 2 2ஆல 35 அடிச்சீங்கன்னா 17.5 அப்போ ரூ. 17. அப்போ நம்மளுக்கான ஆன்ஸர் வந்து 5. ஓகேங்களா? அடுத்ததா நம்ம பார்க்க போறது 128வது கொஸ்டின். 128வது கொஸ்டின் ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் இன்னொரு விடுபட்ட எண்ணை விடையாக தருக. இது கொஞ்சம் பாருங்களேன். நம்மளுக்கு இப்படிதான் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நம்ம கொஞ்சம் யோசிக்கும்போது இந்த பக்கம் வருமோ, அப்படி வருமோன்னு யோசிப்போம். ஆனா அப்படி இல்ல. இதுக்கான ஆன்ஸர் வந்து பார்த்தீங்கன்னா, 6 நாள் 24 வகுத்தல் 3 பார்த்தீங்கன்னா 8. அப்போ இதுக்கான ஆன்ஸர் கிடைச்சிருச்சு. அடுத்தது 18 3 18 × 3 8 24க்கு 4 மிச்சம் 2 1 3 3 2 5 54 டிவைடட் பை 2 ஓகேங்களா? டிவைடட் பை 2 ஏன்னா இங்க 2 தான் இருக்கு. ஸோ 2ஆல அடிச்சீங்கன்னா 27 அப்போ 15 3 ஐமும் 5 1 ஒரு 45 டிவைடட் பை 5 இஸ் ஈக்குவல் டூ 9. ஸோ நம்மளுக்கான ஆன்ஸர் வந்து பார்த்தீங்கன்னா 3 தான் வந்திருக்கு. நம்மளுக்கான ஆன்ஸர் என்னது? 3 ஓகேங்களா? எப்படின்னு புரிஞ்சிருச்சுல்ல? 6 × 3 4 × 8 8 அதாவது இதையும் பெருக்குறீங்க. இதால வகுக்குறீங்க. இதையும் பெருக்குறீங்க, இத வகுக்குறீங்க. அப்படி ஆன்ஸர் பண்ணி பார்த்தா, இதுல இங்க 5ஆல பெருக்குறீங்க. 5ஆல வகுக்கும்போது நம்மளுக்கான ஆன்ஸர் 3. அடுத்து 129வது கொஸ்டின். இதுவும் வரைபடம் குடுத்து அதுக்கான ஆன்ஸர் கண்டுபிடிச்சிருங்க. எந்த எண்ணாவது ஒரே வரைபடத்தில் மட்டும் இடம் பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு வரைபடத்துல நம்மளுக்கு வந்து இங்க பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் இது வந்து 3ன்றது இந்த படத்திலயும் முக்கோணத்திலயும் வரும், செவ்வகத்திலயும் வரும். 1ம் வராது, 4ம் வராது, 6ம் வராது, 7ம் வராது. ஸோ நம்மளுக்கு 2ம் 5 தான் வரும். அ 2 ஆப்ஷன் இல்லாதனால 5 மட்டும் நம்ம போடுறோம். ஓகேங்களா? எப்படி 5 மட்டும் தான் ஆன்ஸர். இதுக்கான ஆன்ஸர் வந்து 5. 130வது கொஸ்டின் நம்ம இப்ப பார்க்க போறது. 15 நாற்காலிகள் வரிசையில் உள்ளன. P நடுவில் இருக்கிறது. ஓகேங்களா? 15 நாற்காலி இருக்கு. இப்போ 1, 2, 3, 4, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 இருக்கு. இதில் நடுவுல P இருக்கு. ஓகேங்களா? இப்போ இது 3, இது 3 6, 7, 8வது தான் நம்மளுக்கு நடுவு. அப்போ இது Pன்னு எடுத்துக்கிறோம். வலது புறத்தில் இருந்து எண்ணும்போது 12வது இட வலதுபுறத்தில் இருந்து எண்ணும்போது Q 12வது இடத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. இப்போ P12 வந்து Q என்ற இடத்தில் இருக்கு. இதுக்கான இடையே எத்தனை நாற்காலிகள்னா அப்போ 3. ஓகேங்களா? ஓகேங்களா? இப்போ இதுக்கும் 3 தான். இந்த 3 தான் கேட்டிருக்காங்க. அப்போ 130வது ஆன்சர் என்னது? 3. அடுத்ததா நான் பார்க்க போறது 131வது கொஸ்டின். ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன். அனைத்து சிறுவர்களும் நதிகள். ஓகேங்களா? அனைத்து சிறுவர்களும் அதாவது நதிகள். சில நதிகள் சிறுமிகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ முடிவுகள் வந்து சில சிறுமிகள், சிறுவர்கள். சிறு நதிகள் தான் அனைத்துன்னு சொன்னாங்களே தவிர, யாரும் அந்த நதிகள் வந்து யாரும் சிறுவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லல. அதனால அது தவறா முடிவுகள் சில சிறுமிகள், சிறுவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அது தவறு. சில சிறுமிகள் நதிகள்ன்னு சொல்லியிருந்தா கூட ரைட்டு தான். ஓகேங்களா? அடுத்ததா வந்து சில சிறுவர்கள், சிறுமிகள்ன்னு சொல்லியிருக்காங்க. அதே கன்க்ளூஷன மாத்தி குடுத்துருக்காங்க. அப்ப இது 2மே ஏற்புடையதல்ல அப்படின்னு சொல்லி இதுக்கான ஆன்சர் ஏ. ஓகேங்களா? அடுத்ததா பார்க்க போறது 132 ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன். ஓகேங்களா? அதேதான் அ இந்த எஸ்ஐ கொஸ்டின் பேப்பர பொறுத்தளவு ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன்ன்றது வந்து நெறைய இடத்துல வருது. அத மட்டும் நீங்க வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நல்ல ஸ்கோர் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்ததா நம்ம பார்க்க போறது அனைத்து எலிகளும் மணிகள் அப்படின்னு அறிக்கை குடுத்துருக்காங்க. அனைத்து மணிகளும் கார்கள். அனைத்து அனைத்து எலிகளும் மணிகள்.
அனைத்து எலிகளும் மணிகள், அனைத்து மணிகளும் கார்கள் சொல்லி குடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, இது முடிவு வந்து அனைத்து மணிகளும் எலிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா. அனைத்து மணிகளும் எலிகள் தான். அனைத்து சில கார்கள் மணிகளோ, எலிகளோ அல்ல அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சில கார்கள் மணிகளோ, எலிகளோ அல்ல அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அடுத்து எந்த காரும் எலி அல்ல அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இதுக்கான கன்க்ளூஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்லி 2ன்னு குடுத்துருக்காங்க. ஆனா அனைத்து மணிகளும் எலிகள் தானே! அப்படின்னு சொல்லி ஏன்னா அனைத்து எலிகளும் மணிகள்னா, அனைத்து மணிகளும் எலிகள் தான். அ 1 மட்டும் ஏற்புடைய சில கார்கள் மணிகளோ, எலிகளோ அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுவும் வந்து 2வது வந்து கன்ஃபார்மா ஏற்புடையது அல்ல. 3வது எந்த காரும் எலி அல்ல அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அப்ப எனக்கு தெரிஞ்சு இவங்க குடுத்திருக்க ஆன்சர் வந்து 2 மட்டும் ஏற்புடையதுன்னு சொல்றாங்க. அது எனக்கு எப்படி கரெக்ட்ன்னு சொல்ல. ஆனா எனக்கு தோன்ற வரைக்கும் நான் 1 மட்டும் தான் ஏற்புடையதுன்னு சொல்லுவேன். இதுக்கான ஆன்சர் ஆனா எங்களுக்கு தெர்ல. உங்களுக்கு கமெண்ட்ல வேணுனா போடுங்க. நான் உங்களுக்கு எனக்கு தெர்ல. நீங்க இதுக்கான ஆன்சர் இதுதான்னு பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது 133வது கொஸ்டின். ஆ இது வந்து பார்த்தீங்கன்னா 0.07% குடுத்துறாங்க. பெர்சன்டேஜ்னா நம்ம என்ன பண்ணணும்? 100ஆல வகுக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 0.07 டிவைடட் பை 100ஆல வகுக்கும்போது 0.0007 வரும். இப்போ இங்க 40 வரணும்னா 7 இன்டு 40 போட்டுக்கோங்க. அப்ப இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, டி தான். ரைட்டான ஆன்சர் டி. ஓகேங்களா? அடுத்தது 134 134வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கொடுக்கப்பட்ட கேள்விகளில் அறிக்கைகள் மற்றும் முடிவுகள் கொடுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அறிக்கைகள். சில நாற்காலிகள் கால்மனைகள். அனைத்து மேசைகளும் நாற்காலிகள். சில நாற்காலிகள் கால்மனைகள். அனைத்து மேசைகளும் நாற்காலிகள் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சில கால்மனைகள், அ நாற்காலிகள் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சில கால்மனை ச ரைட்டான ஆன்சர் தான் இது. ஏன்னா, இங்கேயே குடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்டேட்மெண்ட்ட மாத்திரம் தான் மாத்தி குடுத்ததுனால, இது ரைட்டான ஆடுது. அனைத்து மேசைகளும் நாற்காலிகளும் மேசை ஒரு கால்மானை அல்ல அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இது வந்து 1 மட்டும் தான் ஃபாலோ பண்ணுது. 2 இல்ல. ஏன்னா, கால்மனைன்றது அந்த நாற்காலி கீழ கால் அந்த 3 கால் இருக்குங்களா, அதுதான் சொல்றாங்க. அப்போ நாற்காலி கால் மணம் இருக்கும். ஸோ, அதனால 2 இல்ல 1 மட்டும் தான் பின்பற்றுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்ததா 135வது கொஸ்டின். இது பார்த்தீங்கன்னா, அ இது ஆல்பாபெட்டா எழுதிக்கணும். ஓகேங்களா? ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஹெச், ஐ, எஃப், ஹெச்-ஐ-ஜே, கே, எல், எம், என், ஓ, பி, கியூ, ஆர், எஸ், டி, யு, வி, டபிள்யூ, எக்ஸ், ஒய், இசட் இப்படி குடுத்துருக்காங்க. இப்படி போட்டுக்கிறீங்களா கொஞ்சம் ஏன்னா போன மாடல் ஏபிசிடி போட்டு அத ரிவைஸ் பண்ணோம். இந்த மாடல் ஆப்போசிட். ஏக்கு ஆப்போசிட் என்னன்னா 26 எஸ்ஸுக்கு ஆப்போசிட் என்னன்னா அச்சு. அப்படி பார்த்தா 1, 2, 3 அந்த மாரி இதுல இது 8 ஓகேங்களா? 8 அதுக்கப்புறம் யுக்கு ஆப்போசிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஃப் பிளஸ் 6 அது கூட அப்புறம் என்னுக்கு ஆப்போசிட் என்னன்னா 13 ஓகேங்களா? அதாவது 13 சாரி 14 14 வந்து 27 வரும். ஆப்போசிட் தானே எம். என் வந்து 14 13 வந்து எம். அப்போ கூட்டுனீங்கன்னா 8 + 6 + 13 27 அப்போ சிக்கு என்னன்னா ஆப்போசிட் எக்ஸ் 26 சாரி 24 ஏக்கு ஆப்போசிட் 26 ஆ டிக்கு ஆப்போசிட் என்னன்னா ஜி 9 அப்போ சாரி 7 அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 26 + 24 + 9 சாரி 7 அப்போ இதுக்கு நம்மளுக்கு இது 50, 57 இதுக்கான சிக்கான ஆன்சர் 57. ஏபிசிடில நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா -1, -2 அந்த மாடல் கேட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா, ஏபிசிடிக்கு ஆப்போசிட்ல கேட்டுருக்காங்க. ஸோ 135வது கொஸ்டின். ஸோ 135வது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து வெறும் 57 தான்.
57 அதாவது 26 அதுதான் முன்ன பார்த்தோம். அதுக்கு அடுத்தது 136வது கொஸ்டின். 136க்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா, அ ஒரு டயகிராம் குடுத்து அதில நம்பர் குடுத்துருக்காங்க. இதில விடுபட்ட எண்ணை காண்க. இது பார்த்தீங்கன்னா, பார்க்கறதுக்கு நம்ம மைனஸ் பண்ணி போட்டா வருமோ! அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கண்டுபிடிப்பாங்க. 8 - 15 அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 7. அ அடுத்ததா 15 - 14 அப்படி போட்டா அ 14 ஸோ 29 அப்படி அப்படி வரலன்னா, வேற அந்த மாரி மாடலும் இருக்கு. அதையும் நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா, 8 பிளஸ் 7 இஸ் ஈக்குவல் டூ 15 15 பிளஸ் 14 அதோட அதுலருந்து 1 குறைச்சு போட்டீங்கன்னா 29 29 - 28 57 113 மைனஸ் 1 சாரி 11 பிளஸ் எல்லாமே ஆ 113, 112 இது 2ம் கூட்டுனீங்களா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா, அ 225 ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் வந்து 225 113, 112 அதாவது இந்த நம்பர்லேருந்து -1 இது -1 கழிச்சு அத கூட்டணும். ஓகேங்களா? அப்ப அப்படி பார்த்தா 225 தான் இதுக்கான ஆன்சர். அடுத்ததா நம்ம பார்க்க போற கொஸ்டின் 137. 137வது கொஸ்டின்ல 10 சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள கனசதுரத்தின் கன அளவை காண்க. அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. கனசதுரத்திற்கான ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? அ மொத்த பரப்பளவு 6a ஸ்கொயர் அ பக்க பரப்பு 4a ஸ்கொயர் கனசதுரத்து கன அளவு வந்து a கியூப். ஸோ அப்ப ஏக்கு 10 சென்டிமீட்டர் குடுத்துருக்காங்கன்னா, அது அந்த கியூப் ஓகே பார்த்துக்கங்க. ஏன்னா சென்டிமீட்டர்ஸ் கியூப் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியம். இங்க. ஏன்னா அங்க மீட்டர்ஸ் கியூப்னா ஆன்சர் வராது. ஸோ நம்ம திடீர்னு நம்ம 1000 நம்மளுக்கு தெரிஞ்சிரும். ஆனா சென்டிமீட்டரா, மீட்டர்ஸ் கியூபான்ற கன்ஃப்யூஷன்ல வந்து மீட்டர் கியூப்ன்னு போடக்கூடாது. அதுக்கான ஆன்சர் 137க்கு ஆன்சர் 1000 சென்டிமீட்டர்ஸ் கியூப் தான். ஓகேங்களா? அடுத்து 38வது கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் குடுத்துருக்காங்க. அனைத்து ஜன்னல்களும் கதவுகள். ஓகேங்களா? அனைத்து ஜன்னல்களும் கதவுகள். அனைத்து ஜன்னல்களும் கதவுகள். அனைத்து கட்டடங்களும் கதவுகள். அனைத்து கதவுகளும் ஓடங்கள் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அ அப்போ அனைத்து ஜன்னல்களும் ஓடங்கள் அப்படின்னு சொல்லி இதுக்கான ரைட். ஏன்னா இதுவும் அனைத்து, இதுவும் அனைத்து, இதுவும் அது கூட இப்ப அனைத்து கட்டடங்களும் ஓடங்கள். அப்ப இதுக்கு ஃபாலோ பண்ணுது. இதுக்கு ஃபாலோ பண்ணுது. சில ஓடங்கள் கதவுகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அ எல்லாமே அனைத்து கதவுமே ஓடங்கள். சில கதவும் ஓடங்கள் தான். அப்ப இதுக்கான ஆன்சர் அனைத்தும் பின்பற்றப்படுகிறது ரைட்டான ஆன்சர். அடுத்து 139வது கொஸ்டின் நம்ம பார்க்க போறது மனோகர் ஒரு பெண்ணை அறிமுகம் செய்யும்போது, அந்த பெண்ணின் தாயார் என் தந்தையின் சகோதரியின் மனைவி என்கிறார். மனோகரின் தந்தைக்கு அந்த பெண் என்ன உறவு? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, அ மனோகர் ஓகேங்களா? மனோகர எடுத்துக்குவோம். ஒரு பெண் அதாவது வுமன் அவங்கள பார்த்து அந்த பெண்ணின் தாயார், இவங்களோட அம்மா, தாயார் மனோகரோட என் தந்தையின் சகோதரரின் மனைவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இவரோட அப்பாவோட தம்பி, இல்ல சித்தப்பா, சித்தி அதாவது தம்பி இல்ல அண்ணன் அப்படி அப்பாவோட சகோதரரோட மனைவி அப்படி சொல்லியிருக்காங்க. அப்ப இவங்க மனோகருக்கு என்ன ஆகும்ன்னு பார்த்தோன்னா, சித்தி, சித்தப்பா அந்த மாரி சொல்லுவாங்க. ம், ம். அவரு அப்பாவுக்கு வந்து நம்ம வந்து இங்க உள்ளூர்ல வந்து மச்சினிச்சி, எங்க மச்சனா அப்படி சொல்லி சொல்லுவாங்க. இங்க வந்து சகோதரி மகள் அப்படின்னு அதான் நைசி அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா மருமகள் கன்ஃபார்மா வராது. அ மகளும் வராது. அப்ப யூகிக்க முடியாது இல்ல. சகோதரின் மகள் தான். ஓகேங்களா? அடுத்ததா 140வது கொஸ்டின் நாம் பார்க்கறது. முதல் 10 இயல் எண்களின் சராசரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சராசரி என்பது மொத்த எண்களின் கூடுதல் மற்றும் அ அதன் எண்ணிக்கை எண்களின் எண்ணிக்கை அப்படின்னு போடுறது தான் சராசரி. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 பிளஸ் 10 ஓகேங்களா? இது இதையே பாருங்க. முதல் 10 இலெண்கள் தான். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 9 இதோட 10. ஸோ இது ஒரு 10 1 அ இது 2 2 இது 3 இது 4 இது 5.
ஸோ, நம்மளுக்கு அதுவே 50 வந்துருது. பிளஸ் ஒரு 5 55 55 டிவைடட் பை 10 அப்போ 5.5 ஓகேங்களா? முதல் 10 இயல்களின் சராசரி என்னது 10.5 ஓகேங்களா? இப்போ இதுவரைக்கும் நாம பார்த்தது எஸ்ஐ கொஸ்டின் முடிஞ்சுச்சு. 140 கொஸ்டின் எஸ்ஐ பார்த்துட்டோம். எ இதுல ஏதாவது தவறாக ஏதாவது ஆன்சர் சொல்லியிருந்தாலும், அது கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து அதுக்கான எக்ஸ்ப்ளைன் குடுக்குறேன். வே அடுத்ததா நம்ம பார்க்க போறது வந்து வேற ஏதோ கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ஏதாவது போடணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா, அத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் அதற்கான எக்ஸ்ப்ளைன் குடுக்குறேன். தேங்க் யூ காய்ஸ். ஒரு லைக்கும், ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு போங்க. ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ.